Hello students, இன்னைக்கு chapter 8 differentials and partial derivatives ல exercise 8.2 ல 5th question 6th question பார்க்கலாமாடாமா. very important. 2 mark 3 mark 5 markல எதுல வேணா கேட்கலாம். 5th question பாருங்க. The trunk of a tree has diameter 30 cm. During the following year, the circumference grows 6 cm. So first one, approximately how much did the tree's diameter grow? Second one, what is the percentage increases in area of the tree's cross section? ஒரு மரத்தின் அடிப்பகுதியின் விட்டம் 30 சென்டிமீட்டர். அடுத்த ஆண்டு அதன் சுற்றளவு 6 சென்டிமீட்டர் அதிகரிக்கின்றது எனில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தோராயமாக மரத்தின் விட்டம் எவ்வளவு வளர்ந்துள்ளது. செகண்ட் ஒன், அதன் குறுக்கு வெட்டு பரப்பானது எவ்வளவு சதவீதம் அதிகரித்திருக்கும். ஸோ அந்த கொஷினோட சொல்யூஷன் பார்க்கலாமாடா. டயாமீட்டர் 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரீயோட டயாமீட்டர், மரத்தின் அடிப்பகுதியின் விட்டம் 30 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா. அப்போ ரேடியஸ் வந்து அதில் பாதி இருக்குமா, ஆரம். அதாவது டயாமீட்டரை டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா நமக்கு ரேடியஸ் கிடச்சிரும். ஓகேவா. ஸோ ரேடியஸ் ஆரம் வந்து 15 சென்டிமீட்டர். டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ் ஆரம். ஓகேவா. ஸோ டயாமீட்டர் விட்டம் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். ரேடியஸ் ஆரம் வந்து டயாமீட்டர் டிவைடட் பை 2. தேர்ஃபோர் 30 by 2 is equal to 15. டயாமீட்டரை வந்து நம்ம 2 இன்ட்டு அந்த ரேடியஸ் போட்டோம்னா நமக்கு டயாமீட்டர் கிடைக்கும். ஓகேவா. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், வட்டத்தின் சுற்றளவோட ஃபார்முலா என்ன, 2πr. இன்க்ரீஸ் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ், அதிகரித்துள்ள வட்டத்தின் சுற்றளவு. அது கொஷின்லேயே கொடுத்துருக்கா. டியூரிங் த ஃபாலோயிங் இயர் த சர்க்கம்ஃபரன்ஸ் க்ரோஸ் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா. மரத்தின் அடிப்பகுதியின் விட்டம் 30 சென்டிமீட்டர். அடுத்த ஆண்டு அதன் சுற்றளவு 6 சென்டிமீட்டர் அதிகரிக்கின்றது. ஸோ அது வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கா. தட் இஸ் 2πr ஈக்குவல் டு 6 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா. ஏன்னா பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ 2πr2 மைனஸ் 2πr1 ஈக்குவல் டு 6. அதாவது அடுத்த ஆண்டோடது தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கா. ஸோ முதல் ஆண்டை வந்து 2πr1 எடுத்துக்கிறேன், அடுத்த ஆண்டை வந்து 2πr2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் இயர் வந்து நமக்கு கொடுக்கல, அது 2πr1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்த ஆண்டுங்கிறது நெக்ஸ்ட் இயர் இல்லையா. டூரிங் த ஃபாலோயிங் இயர் அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா, அது வந்து 2πr2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ 2π காமன் எடுத்துட்டோம்னா 2π இன்ட்டு r2 மைனஸ் r1 is equal to 6 சென்டிமீட்டர். ஸோ இதிலேருந்து r2 மைனஸ் r1 is equal to 6/2π அப்படின்னு வரும். தேர்ஃபோர் 3π 3/π. ஸோ இது del r dr is equal to r2 minus r1 is equal to 3/π அப்படின்னு போட்டுக்க போகிறோம். ஓகேவா. நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொஷின் என்ன, அப்ராக்சிமேட்லி ஹவு மச் டிட் த ட்ரீஸ் டயாமீட்டர் க்ரோ அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா. தோராயமாக மரத்தின் விட்டம் எவ்வளவு வளர்ந்து உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இன்க்ரீசிங் ஆஃப் த டயாமீட்டர், தோராயமாக அதிகரித்துள்ள விட்டம். தோராயமாக மரத்தின் விட்டம் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு dr அப்படின்னு போடணும்.
ஸோ 2 இன்ட்டு டிஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 3 டிவைடட் பை பை தேர்ஃபோர் 6 பை பை சென்டிமீட்டர். ஸோ இன்க்ரீசிங் ஆஃப் த டயாமீட்டர் தோராயமாக அதிகரித்துள்ள மரத்தின் விட்டம் 6 பை பை சென்டிமீட்டர். அடுத்த செகண்ட் ஒன் பார்க்கலாமாடா. வாட் இஸ் த பர்சன்டேஜ் increases in area of the trees cross section? அதன் குறுக்கு வெட்டு பரப்பானது எவ்வளவு சதவீதம் அதிகரித்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த எவ்வளோ சதவீதம் அதிகரித்திருக்கும் கேட்டிருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வட்டத்தின் பரப்போட ஃபார்முலா A is equal to pi r squared. இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு r பண்ணுறோம். So dA by dr is equal to dA by dr is equal to pi into அந்த r squared differentiate பண்ண 2r, that is 2 pi r. இந்த dr வந்து cross ஆகுது. So dA is equal to 2 pi r into dr. ஓகேவா? ஸோ அந்த 2 pi போட்டுக்குங்க into r போட்டுக்குங்க. ஆரோட வேல்யூ கூட 15 போட்டுருக்கலாம். மிஸ் வந்து அடுத்த ஸ்டெப்பில் போட்டிருக்கேன். ஸோ 2 பை ஆர் போட்டுட்டு இன்ட்டு டிஆர் தான் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா. 3 டிவைடட் பை பை, இந்த பையும் கேன்சல் ஆகிடுது. ஸோ 6r அப்படின்னு கிடைக்குது. ஸோ டிஏ இஸ் ஈக்குவல் டு 6r. ஆறுங்கிறது 15 அப்படின்னு இல்லையா. ஆறுங்கிறது 15, ஸோ 90 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ டிஏயோட வேல்யூ வந்து 90 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. So 6 into 15, therefore 90. Therefore dA is equal to 90 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தான் நம்ம இந்த இன்க்ரீசஸ் பார்க்க போகிறோம். பர்சன்டேஜ் இன்க்ரீசஸ் இன் ஏரியா, பரப்பு அதிகரித்திருக்கும் சதவீதம், அதுதான் கேட்டிருக்கா இல்லையா கொஷினில். அதுக்கு என்ன ஃபார்முலானா dA by A into 100. dA by A into 100. dAங்கிறது 90 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. இன்ட்டு அந்த 100 இருக்குது. ஏங்கிறது நமக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்டு தானடா. ஏங்கிறது என்னது பை ஆர் ஸ்கொயர்டு. ஸோ அதை பை அப்படியே போட்டிருக்குங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு. ஸோ பை இன்ட்டு 15 ஸ்கொயர்டுன்னு வரும். தேர்ஃபோர் 225 பை, இதுதான் ஏரியா ஏ. ஸோ ஏக்கு வந்து அந்த வேல்யூ போட போகிறோம். அந்த 225க்கு பதில் நான் மிஸ் வந்து 15 இன்ட்டு 15 அப்படின்னு போடுறேன். இன்ட்டு அந்த 100 இருக்குது. ஓகேவா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இன்ட்டு அந்த 100 போடுங்க. இப்போ இன்ட்டு 100 போட்டுருங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது நமக்கு 5 3s are 15, அதனால் 5 போட்டாச்சு. மேலே 30 3s are 90. அகெயின் வந்து 5 3s are 15, 10 3s are 30, 5 2s are 10, 20 5s are 100. ஸோ 2 into 20 வந்து 40. கீழே டிவைடடில் பை இருக்குது. ஸோ 40 டிவைடட் பை பை பர்சன்டேஜ். ஓகேவா. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஏரியா, பரப்பு அதிகரிக்கும் சதவீதம். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஏரியா, பரப்பு அதிகரிக்கும் சதவீதம் 40 டிவைடட் பை பை பர்சன்டேஜ். ஓகேவா. அடுத்த 6th ஒன் பாருங்கள். An egg of a particular bird is very nearly spherical if the radius to the inside of the cell is 5 mm and the radius to the outside of the cell is 5.3 mm. Find the volume of the cell approximately. ஒரு குறிப்பிட்ட பறவையின் முட்டை கிட்டத்தட்ட கோள வடிவமாக உள்ளது. முட்டையின் ஆரம் ஓட்டிற்கு உள்ளே 5 மில்லிமீட்டராகவும் ஓட்டிற்கு வெளியே 5.3 மில்லிமீட்டர் ஆகவும் உள்ளது. எனில் ஓட்டின் தோராய கன அளவை காண்க.
அதோட சொல்யூஷன் பார்க்கலாமா? ரேடியஸ் டு த இன்சைட் ஆஃப் த செல், ஓட்டிற்கு உள்ளே முட்டையின் ஆரம் 5 millimeter 5 mm. Radius to the outside of the cell, ஓட்டிற்கு வெளியே முட்டையின் ஆரம் 5.3 millimeter 5.3 mm. ஸோ இதுலேருந்து டிஆர் ஆர் டெல்ஆர் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். அவுட் சைட்லேருந்து இன்சைடை மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ 5.3 minus 5, therefore 0.3. ஆனால் இந்த ஃபஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா 5, அதை தான் நம்ம ரேடியஸாக எடுத்துக்கணும். ஓகேவா? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், கோளத்தின் கன அளவு இனிஷியலை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ரேடியஸாவோ அங்கே டைமாக கொடுத்துருந்தா டைமாவோ, லென்த்தாக கொடுத்துருந்தா லென்த்தாவோ எடுத்துக்கணும். ஸோ வால்யூமோட ஃபார்முலா 4/3 πr3. அதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணணும். டைம்னா டி எடுத்துக்கணும், லென்த்தாக இருந்தால் எல்லாம் எடுத்துக்கணும். ஓகேவா? ரேடியஸ்னால் ஆரை எடுத்துக்கணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணுறோம். ஸோ dv/dr is equal to 4/3 π. ஆர் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3r². இந்த 3 கட் ஆகிடுது. ஸோ dv/dr is equal to 4 π r². இந்த dr வந்து கிராஸ் ஆகுது. ஸோ dv is equal to 4 π r² into dr. ஸோ 4 π ஆறுங்கிறது 5ன்னு எடுத்துக்க சொன்னோன்னா, டிஆருங்கிறது 0.3ன்னு கண்டுபிடிச்சோமா, இதில் கொண்டு வந்து போடலாமா? ஸோ 5² into 0.3. ஸோ 4 π into 25 into 0.3. ஸோ 100 π into 0.3. therefore 30 π. ஸோ மல்டிப்ளை பண்ணுறச்சு dv is equal to 30 π mm3 millimeter cube. ஓகே.